மக்களின் பேர் அன்பை பெற்று 2வது முறை தொடர்ந்து முதல்வரான ஜெயலலிதா உடல்நலம் குறித்து தகவல் தெரிவிக்காமல் இப்படியே இருட்டடிப்பு செய்வது ஏன் என்று பலரும் கேட்கின்றார்கள். அரசு தரப்பில் இதுநாள் வரை யாருமே பேசவில்லை. முறைப்படி பார்த்தால் தலைமைச் செயலாளர் பேசியிருக்க வேண்டும், அல்லது முதல்வருக்கு அடுத்த நிலையில் உள்ள அமைச்சரான பன்னீர்செல்வம் பேசியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இருவருமே வாயே திறக்கவில்லை. ஆளுநருக்கு இதில் மிக முக்கிய பொறுப்பு உள்ளது. அவர் முதல்வருக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் என்ன ஏது என்று விசாரித்து அரசு நிர்வாகம் சரியாக நடக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளது. ஆளுநர் பொறுப்பில் வகித்து வரும் மகாராஷ்டிராவை சேர்ந்த வித்யாசாகர் ராவ் இத்தனை நாட்களாக சென்னைக்கே வரவில்லை. திடீர் என சில தினங்களுக்கு முன்பு சென்னை வந்த அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவமனைக்குள் சென்ற அவர் சில நிமிடங்களில் திரும்பிவிட்டார். நேராக ராஜ்பவன் சென்றார். சில நிமிடங்களில் ஆளுநர் மாளிகையில் இருந்து முதன்மை செயலாளர் பெயரில் ஒரு அறிக்கை வெளிவருகிறது. அந்த அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக கவனமாக எடுத்தாளப்பட்டதை முதல் முறை படிக்கும் போதே எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதில் முதல்வர் ஜெயலலிதாவை அருகில் சென்று ஆளுநர் பார்த்ததாக கூறப்படவில்லை. மாறாக முதல்வர் அனுமதிக்கப்பட்ட வார்டுக்கு சென்று வந்தேன் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை இப்படியும் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது முதல்வர் அனுமதிக்கப்பட்டுள்ள வார்டுக்கு வெளியில் இருந்தும் கூட முதல்வரை ஆளுநர் பார்த்திருக்கலாம் என்றும் அர்த்தம் கொள்ள முடியும். முதல்வரை சந்தித்து பேசியதாக எந்த இடத்திலும் ஆளுநர் குறிப்பிடவில்லை. இதன் மூலம் அவர் முதல்வரை அருகே சென்று சந்திக்கவில்லை என்று யூகிக்க முடியும். மேலும் முதல்வருடன் அவர் பேசி நலம் விசாரித்ததாகவும் தெரியவில்லை. அப்படி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இதனால் முதல்வர் பேசும் நிலையில் இல்லையா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுகிறது. அதைவிட முக்கியமாக முதல்வரை ஆளுநர் போய் பார்த்தது தொடர்பாக எந்த புகைப்படத்தையும் ஆளுநர் மாளிகையும் வெளியிடவில்லை. அப்போலோ மருத்துவமனை நிர்வாகமும் வெளியிடவில்லை. குறைந்தது முதல்வரை லாங் ஷாட்டில் வைத்துவிட்டு அந்த இடத்தில் ஆளுநர் இருப்பது போன்ற படத்தை கூட வெளியிட்டிருக்கலாம். அப்படி கூட வெளியிடாதது ஏன் என்று தெரியவில்லை. அப்போலோ மருத்துவமனை தலைவர் பிரதாப் சி ரெட்டியுடன் ராவ் பேசிய புகைப்படத்தையாவது வெளியிட்டிருக்கலாம். அமைச்சர்கள் உடன் வந்ததாக ஆளுநர் அறிக்கை சொல்கிறது. அவர்களுடன் ஆளுநர் இருக்கும் படத்தையாவது வெளியிட்டிருக்கலாம். ஆனால் இப்படி எதுவுமே வெளியிடவில்லை. ஆளுநர் வந்தார், பார்த்தார், முதல்வர் நலமாக இருப்பதாக கூறியுள்ளார், மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னணி ஊடகங்கள் தாங்களே செய்தியை உருவாக்கி வெளியிட்டு வருவதையும் மக்கள் ரசிப்பதாக தெரியவில்லை. காரணம், ஆளுநர் அறிக்கையை படித்து பார்க்கும் எவருக்குமே அது மிக மிக கவனமான வார்த்தைகளால் கோர்க்கப்பட்ட அறிக்கை என்பது தெளிவாக தெரியும். அப்படி இருக்கையில் ஏன் இன்னும் இந்த பூடக நிலை தொடர்கிறது என்பதுதான் மக்கள் மத்தியில் தொடர் கேள்வியாக உள்ளது. தனிப்பட்ட முறையில் யாருடைய உடல் ஆரோக்கியம் குறித்த தகவலையும் வெளியிட வேண்டிய கட்டாயம் இல்லைதான். ஆனால் முதல்வர் ஜெயலலிதா மக்களின் தலைவர், மக்களால் விரும்பப்படும் தலைவர், தொடர்ந்து 2வது முறை தமிழகத்திற்கு முதல்வரான ஒரு தலைவர். அவருடைய உடல்நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள கோடிக்கணக்கான மக்கள் கவலையோடு காத்து கிடக்கிறார்கள். அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. அதைவிட அவரது முகத்தை மட்டும் காட்டினால் கூட போதும், மக்கள் நிம்மதி அடைவார்கள். இல்லாவிட்டால் முகத்தை கூட காட்ட முடியாத அளவுக்கு முதல்வர் நிலை உள்ளதா என்ற சந்தேகம் தேவையில்லாமல் வலுப்பெறும். இதை சிந்தித்து அரசு இனியாவது முதல்வரின் உடல்நிலை குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கும் வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி எடுக்குமா என்பதுதான் நமது கேள்வி.